இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்கும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் ஐக்கிய அரபு அமீரகத்துல நடந்துட்டு இருக்கு. இதுல அண்மையில நடந்த 2வது ஆட்டத்துல இந்திய அணி பாத்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரக அணிய வெறும் 57 ரன்களுக்கு சுருட்டி அபார வெற்றியுமே பெற்றாங்க. இந்திய அணி தன்னுடைய அடுத்த ஆட்டத்துல வர 14ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பரம எதிரியான பாகிஸ்தானை எதிர்கொள்ள இருக்காங்க. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு பிறகு 2 அணிகளுமே நேரடியாக மோதவுள்ள போட்டி இதுதான். இந்தியா, பாகிஸ்தான் மோதினாலே உலகம் முழுக்கவே உள்ள கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய விருந்தாகும். இந்த போட்டியை மைதானத்துல நேரடியாகவும் தொலைக்காட்சிகள் மற்றும் செல்போன் வாயிலாகவுமே பல கோடிக்கணக்கான ரசிகர்கள் பார்ப்பாங்க. ஆகவே இந்தியா பாகிஸ்தான் போட்டி உலகுடைய எந்த மூலையில நடந்தாலுமே அதற்கான டிக்கெட்டுகள் புக்கிங் தொடங்கிய உடனே விற்று தீர்ந்துவிடும். இணையதளங்கள்ல டிக்கெட் வாங்கிய சிலர் அதனை பல மடங்கு அதிக விலைக்குமே விற்பாங்க. வர 14ஆம் தேதி துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துல 2 அணிகளுமே விளையாட உள்ள நிலையில அனைவருக்குமே ஆச்சரியமளிக்கும் விதமாக இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகள் இன்னுமுமே விற்பனையாகலையா. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது பாகிஸ்தான் அணி அந்த அளவிற்கு வலுவான அணியாக அல்ல. ஆகையால எப்படியுமே இந்தியா தான் வெற்றி பெறும் அப்படின்னு பலருமே சொல்வதால இந்த போட்டிக்கான சுவாரஸ்யம் குறைந்து காணப்பட்டிருக்கா. ஆகையால பாத்தீங்கன்னா டிக்கெட்டுடைய விலையை அதிரடியாக குறைச்சிருக்காங்களாம். சோ தற்போது ஓரளவிற்கு டிக்கெட் விற்பனை ஆகி உள்ளதாக சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த போட்டியில பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய 11 அணி போல அடுத்த போட்டியில் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் 11 அணில 2 அல்லது 3 மாறுதல்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ காத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.